அன்பர்களே வணக்கம். சுடற்கொடியால் ஒளி வலைதளத்தில் இன்று ஒரு புதிய செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். அதாவது தற்போது மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய தொல்லை வியாதி என்று பார்க்கிறது சிறுநீரில் கற்கள் வருவது, அல்லது கல்லீரலில் கற்கள் இருப்பது, அல்லது நீர்ப்பையில் கற்கள் இருப்பது. இவை போன்ற பல தொல்லைகளை நாம் உண்ணுகின்ற நீரினாலும் உணவினாலும் பெறுகின்றோம். இந்த வகையான கற்களை நீக்குவதற்கு ஒரு யுக்தி, அதாவது ஏற்கனவே எல்லோரும் பயன்படுத்தக்கூடியதுதான். இருந்த போதிலும் அதை எவ்வாறு தயார் செய்து எப்படி குடிப்பது என்பது பற்றிய ஒரு செய்தியை பார்க்கலாம். அதாவது வாழை மரத்தினை அது காய்த்து பழம் வெட்டுகின்ற பொழுது வெட்டி முடித்ததும் அதனுடைய அடிப்பாகத்தை துரோடு தரையிலிருந்து ஒரு அரை அடி உயரம் இருக்கும் அளவில் வெட்டி உடனடியாக அதிலே அதனுடைய அடிப்பாகத்திலே ஒரு குழி தோண்டி அந்த குழியை ஒரு சிறந்த மூடி, அதாவது மேல் பக்கமாக மூடும் அளவிலே இருக்கக்கூடிய ஒரு மூடி கொண்டு, நான் இங்கு வாழை இலையை வைத்தே மூடியிருக்கிறேன். அது இரவு முழுவதும் இருந்து மறுநாள் காலையில் அதை சேகரம் பண்ணுகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லி அந்த டம்ளர் நிறையா இருக்கும் அளவிற்கு கிடைத்தது. அதை அப்படியே நோயாளிகளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட கொடுக்க வேண்டும். இதுபோன்று வாரத்தில் 4 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் அந்த சிறுநீர் கற்கள், கல்லீரல் கற்கள், சலப்பை கற்கள், மூத்திர நாளத்தில் உள்ள கற்கள் எல்லாமே மொத்தமும் சரியாவதுடன் உடலிலே கெட்ட கிருமிகள் இருந்தாலும் அவையும் வெளியேறிவிடும். அதோடு உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். இரத்த குழாய்கள் கொழுப்பு சத்தை குறைத்து உடல் எடையையும் குறைக்கும். அதே நேரத்தில் அனைத்து தொந்தரவுகளையும், அதாவது சிறுநீர் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வியாதிகளையும் நீக்கக்கூடிய அளவிலே இந்த மருந்து பயன்படும் என்பது தெளிவாகிறது. ஆகவே இதை இப்படி தயார் செய்து இதே போன்று தனிமையாக குடிக்கலாம், அல்லது சில நீர்பெருக்கி மருந்துகளுக்கு துணை மருந்தாகவும் பயன்படும். மேலும் இந்த நீர் பெண்களுக்கு, சிறியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, அனைத்து வயதுடையவர்களுக்கும் இது பயன்படும் என்றும், அதோடு இந்த கற்களை நீக்குவதற்கு இதில் நீர்ப்பொருளும் நார்ச்சத்தும் மிகுதியாக இருக்கின்றது. அதோடு நாம் அதிகமான அளவிலே கற்கள் உண்டாகி சிரமப்படுத்தும் வேலையை அறுவை சிகிச்சை இல்லாமல் மிக எளிதாகவே குணமாக்குகின்றது. ஆகவே அனைவரும் இதை பயன்படுத்தி நன்மை அடையலாம். இது உங்களுக்கு பிடித்திருக்குமேயானால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.